நடிகை அனுஷ்கா ராணி வேடங்கள் போட்டுட்டு இருந்த இவங்க நடுவுல ஒரு வித்தியாசமான திரைப்படம் நடிக்கிறாங்க. அதுலயும் இவங்க பயங்கரமான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நடிகையா இருந்துட்டு படத்துக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய உடல் எடையை 20 கிலோ வரைக்கும் கூட்டியும் குறைச்சும் இருக்காங்க. இது வரைக்கும் நடிகர்கள் தான் இந்த மாதிரியான ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க. முதல் முறையா நம்ம நடிகை அனுஷ்கா இந்த மாதிரியான ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. இஞ்சி இடுப்பழகி படத்தை தொடர்ந்து தன்னுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்காக அமெரிக்கா போயிட்டு தெரப்பி முறையில தன்னுடைய உடல் எடையை குறைக்க போறாங்களாம். அதுக்கு அமெரிக்கா பயணம் பண்றதுக்காக காத்துட்டு இருந்த அனுஷ்காவுக்கு திடீர்னு ருத்ரமாதேவி படத்துடைய ப்ரமோஷன் நிகழ்ச்சியில கலந்துக்க வேண்டியதாயிடுச்சு. அதனால அவங்க அமெரிக்கா போற ப்ரோக்ராம் கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. அதை தொடர்ந்து பாகுபலி 2 திரைப்படத்துல இவங்க நடிக்க போறாங்க. பாகுபலி 2 படத்துக்கான வேலைகளை ராஜமௌலி ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டாரு. அந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் கூட தங்களோட ஆலோசனை கூட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இதெல்லாம் முடிவடைஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் அனுஷ்காவோட சீக்வன்ஸ்லாம் அந்த படத்துல பயங்கரமா வரப்போகுது. அண்ட் அதை தொடர்ந்து படம் எப்போ வெளிவர போகுது, தொடர்ந்து அனுஷ்கா பத்தின என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத சொல்றேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி மறப்பது நன்று, நன்றல்ல அன்றே மறப்பது நன்று. நன்றிக்காக நான் செய்யல, அதை நபருக்காக நான் உழைக்கிறேன். அவர் கையெழுத்து போடும், ஐயோ இந்த சரத்குமார் நமக்காக இந்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்றது எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்படின்னு சிந்திக்காத போது அவர் கையெழுத்திடும் போது